Hi, hello friends. Welcome back to my Tamil Edit YouTube channel. If you want to see super happy birthday video, அதே போல வந்து உங்களுடைய இமேஜில் உங்களுக்கு பிடிச்ச பர்த்டே உங்களுக்கு பர்த்டேவோ நீங்களே வந்து மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரூவ் பார்த்த வீடியோவை அதை எடிட் பண்ணுறது நான் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு மறக்காம வீடியோ கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு ஏன்னா ஃபோட்டோஸ் சொல்லி வீடியோஸ் பண்ணுறா மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராம் கான்டெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லீட் பண்ணி தரேன். ஓகேங்களா? என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணா பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா குயிக்காக பார்த்தா போயிடலாம். ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தா நல்ல மாதிரி ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்னில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கான். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணா பண்ணிங்க. பண்ணிட்டு பார்த்தா இந்த ஆப் தான் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய அலிமேஷன் தான் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் உங்கள் அலிமேஷன் தான் இம்போர்ட் பண்ணா பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறது ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களுடைய அலிமேஷன் தான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் QR கோட் கொடுப்பேன். QR கோட் கூகுள் பே ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களுடைய அலிமேஷன் ஆப் தான் இம்போர்ட் பண்ணா பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறது நான் ப்ராஜெக்ட் லிங்க்கும் QR கோட் பார்த்து ரெண்டுமே நம்ம டெலிகிராம் குரூப் தான் கொடுத்துட்றேன். கரெக்டாக எப்படி இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் எடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்படி யூடியூப்ல வந்து அப்லோட் தான் பண்ணிடணும். அந்த டேட் மாதிரி இருக்கும். டேட்டை கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் அந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் பண்ணி சிம்பிளாக எடுத்து ஸ்கேன் பண்ணி ப்ராஜெக்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் எடிட் பண்ணுறது அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் மறக்காம இந்த வீடியோ கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதனால ஃபோட்டோஸ் சொல்லி வீடியோஸ் எடுப்பதா மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் இப்போ வீடியோ போகலாம். ஜஸ்ட் பார்த்தா விஷயம் சொல்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? விஷயம் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெஷல் டே அப்படின்னு இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டேன்னு வரும். ஓகேங்களா? இங்கே விஷ் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டுட்டு இங்கே பார்த்தா நேம் போடலாம். ஓகேங்களா? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கீழே நேம் பார்த்தா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, வேணுன்றவங்க போடுங்க, வேணான்றவங்க பார்த்தா விட்டுருங்க. ஓகேங்களா? இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் பர்த்டேக்கு கீழே நேம் பார்த்தா என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேணுன்றங்க போட்டுக்கங்க. ஓகேங்களா? வேணுன்றங்க விட்டுருங்க. ஓகே, முடிச்சுட்டு அப்படியே ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தா பிக்கு அதாவது பிக்சர் பார்த்தா இருக்கும். ஓகேங்களா? இங்கே தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இதில் பார்த்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? எஃபர்ட்ல ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ ரொம்ப பட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். அதே போய் ஆட் பண்ணுறோம். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஒரு ஃபோட்டோ அதில் இருக்கும். அதை மாதிரி கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஃபில் பண்ணுங்க. ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அவ்வளோ கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இது அந்த ஃபோட்டோவோ யாருக்கு பர்த்டே ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ரெஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து பக்கவா இந்த ஒரு இதில் பார்த்தா சேவ் வந்து அதில் ஃபிட்டாக பார்த்தா பக்கம் பார்த்தா செட் ஆகிடும். ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணுறீங்க. கலர் ஃபில் கொடுங்க. அதே ஸ்டெப் தான் ஃபோட்டோ கலர் ஃபில் கொடுத்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க. அதே போல் 2, 3, 4, 5 இமேஜ் இருக்கும். 6 இமேஜ் இருக்கும். 6 இமேஜ் மேலே கிளிக் பண்ணி ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சு மேலே ஏறும் கிளிக் பண்ணுங்க. வீடியோ உங்களை 1 பிக்சல் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்புறம் 2 மினிட்ஸோட முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கேலரியில் இந்த ஒரு வீடியோ வந்து சேவ் பார்த்தா இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.